ஏய் இன்னும் மாடி இதோட போராடிக்கிறா. இந்த தளத்துல இந்த பக்குவம் வரணும்ல. அப்படியே மேல நெய் ஊத்தி சாப்பிட்டாதான் சூப்பரா இருக்கும். என்ன சித்தி இது என்னன்னே தெரியல. என்னவெல்லாம் நான் கரெக்டா தான் கேக்குறேன். இங்க இரு. ஐயா எதுக்கு பமத்ரிய? அத்தை ஈஸ்வரி அக்காவை பாக்க போ சொல்லிருக்கா. வரியா? போலாம். மூடு. சரி வாங்க. இங்க இரு. ஒரு விஷயம். வெளியே அவ உட்கார்ந்து இருக்கா. அவ யாருகிட்டையும் சொல்லாம போ. ஓ சரி சரியா? சாமி மட்டும் கும்பிட்டு வந்துவா. சரி போ. ஆத்தா மீனாட்சி. சரி நான் வரேன். எங்க கிளம்புறிய? வெளியே போறோம். அதான் எங்க போறீங்கன்னு கேட்டேன். போகையில கேட்கலாமா? வரப்ப கேட்க முடியாதுல்ல. பரவாயில்லையே, ஞானமாமா கவுண்டர்லாம் கொடுக்குறீங்க. சூப்பர் மாமா, நல்ல டைமிங் சென்ஸ். டேய் நீ வாயை மூடிட்டு வேலையை மட்டும் பாரு. தேவையில்லாம பேசிட்டு இருக்காத, புரியுதா? கேக்குறேன்ல. இங்க பாருங்க, எங்களுக்கு வெளியே வேலை இருக்கு. இப்ப நாங்க போறோம். இப்ப அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? ஏன் இப்படி நோண்டிட்டு இருக்கீங்க? ஏம்மா தர்ஷினி, நீங்க வெளியில போறதுனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. வெளியில போறவங்க நீங்க பாட்டு போயிருக்க வேண்டியதானே. எதுக்கு போறப்ப வந்து எங்க கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறிய? ஒண்ணு எங்க கிட்ட எதுவும் சொல்லாம போகணும், இல்ல எங்க கிட்ட சொன்னீங்கன்னா தெளிவான காரணத்தை சொல்லிட்டு போகணும். அவ்வளவுதான். சாரி. சாரியா? எதுக்கு? இதுல உங்களுக்கு இல்ல, உங்களுக்கு தான். சொல்லிட்டு போயிருக்க கூடாது. சாரி. ஏய் என்ன உளறிட்டு இருக்க? சொல்லாம கொள்ளாம போறதுக்கு ரெடி ஆயிட்டு இப்ப என்ன சாரி? அது வந்து அது எனக்கா இது? சொல்லுங்க. நாங்களே பதட்டமா ஆஸ்பத்திரிக்கு போறோம்ப்பா. இப்ப என்ன புது பதட்டம்? அது ஆஸ்பத்திரியில ஈஸ்வரி அக்கா கண்ணு முழிக்காம ரொம்ப கஷ்டமா கிடக்குறாங்க. அவங்கள பார்க்க போறோம். அதுதான் சொல்ல வந்தேன். கஷ்டமா? என்னங்க நீங்க இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, எங்ககிட்ட சொல்லாம இருக்கீங்க? நீங்களும் கிளம்புங்க, போய் பார்த்துக்கலாம். இரு, இது நாங்க போய் முதல்ல பார்த்துட்டு வரோம், அப்புறம் நீங்க வந்து பாருங்க. இப்போ வந்து என்ன பண்ண போறீங்க? ஆமா, கூட்டம் கூட விட மாட்டாங்க. என்ன பண்ண போறோமா? ஏங்க எங்க அண்ணிக்கு என்ன பிரச்சனைன்னு எங்களுக்கு தெரியணும். எது அண்ணியா? என்ன உங்க அண்ணன் நேத்து தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தாரா? புது அண்ணியா? இவ்வளவு நாள் அவங்களை போட்டு பாடா படுத்தி எடுத்துட்டு இப்ப என்ன அண்ணியா அது இதுன்னு புதுசா? காலம் போன கடைசியில இப்ப ஒன்னும் கரிசனம் தேவையில்ல. ஏமா எதுமா காலம் போன கடைசி? எது எங்களை எங்க இடையில பார்க்க விட்டிய? அதெல்லாம் விடுங்க. இப்ப அன்னிக்கு என்ன பிரச்சனை முதல்ல அது சொல்லு. ஏன் என்ன என்ன பிரச்சனை கேக்குறியா? என்ன உங்க ரெண்டு பேருக்கு அம்னீசியாவா? ஏன் உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு தெரியாது? அடிச்சு படுக்க போட்டு இப்ப வந்து என்ன பிரச்சனை கேக்குறீங்க? மனசாட்சியில் இல்ல உங்களுக்குலாம்? தெரியாம தான் கேக்குறேன். உங்க அண்ணனுக்கு தான் உங்க அண்ணிய பிடிக்காதுல, உங்களுக்கு மட்டும் என்ன இப்ப அண்ணி அண்ணி அண்ணி? விட்டு தொலைங்களேன். உங்க அண்ணனுக்கு பிடிக்காதா உங்களுக்கு பிடிக்காதுல, இப்ப எதுக்கு வந்து எங்களை நோட்டிக்கிட்டு இருக்கீங்க? ஏய் எங்க அண்ணன் வந்து உங்ககிட்ட சொன்னாங்களே, எங்க அண்ணன் நல்லா இருந்தா பிடிக்காதுன்னு சொன்னாங்களா உன்கிட்ட? ஓ வாயை திறந்து வேற சொல்வாரா? இல்ல நான் கேக்குறேன், உங்க அண்ணி அவங்கள போய் படுத்துக்கிட்டாங்களா ஹாஸ்பிட்டல்ல? உங்க அண்ணன் தானே அப்படி பண்ணது? என்ன புதுசா ஏதாவது கேட்டுக்கிட்டே இருக்கீங்க? ஆமா. டேய் என்னடி பிரச்சனை? எதுக்கு பெணாத்திக்கிட்டு இருக்க? பழசெல்லாம் பேசாத. அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு வருத்தம் இருந்துச்சு, அதுக்காக அப்படியெல்லாம் விட்டுற முடியாது. எங்க அண்ணி நல்லபடியா அந்த வீட்டுக்கு திரும்பி வந்தா எங்களுக்கு சந்தோஷம் தான். நாங்க போய் பார்த்துட்டு வந்துடுறோம், அப்புறம் நீங்க அதை கேட்டு சந்தோஷப்படுங்க. ஏய் நீ என்ன பெரிய தூதுவரா? நீ வந்து சொல்ற வரைக்கும் நாங்க காத்துக்கிட்டு இருக்கணுமா? டேய் கதிரு, நீ வா, நம்ம கிளம்பலாம் வா. இருங்க. நீங்க இன்னும் கிளம்பலையாடி? கிளம்ப விட்டாதானே
மறிச்சு கதை பேசிக்கிட்டு இருக்காங்க. எங்க எங்க கிளம்பலையான்னு கேட்டுட்டு இருக்க? ஆம், ஆம், தாராவுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் ஸ்கூல்ல ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னாங்க. ஆம், அதான். தாராக்கும் ஐஸ்வர்யாக்குமா? தாரா ஐஸ்வர்யா பள்ளிக்கூட விஷயத்துக்காக போறாளா? இப்பதான் எங்ககிட்ட ஈஸ்வரியனைய பார்க்க ஆஸ்பத்திரிக்கு போறதா சொன்னாங்க. ஆம், ஈஸ்வர்யா. ஐயோ அத்தை, தாரா விஷயத்தை சொன்னீங்கல்ல, அதுக்கு முன்னாடி ஈஸ்வரி அக்காவை போய் பார்த்துட்டு வாங்க. அப்புறம் ஒருவேளை தாரா விஷயத்துக்கு முன்னாடி ஈஸ்வரியை பார்க்கணும்னா முதல்ல போய் அவளை பார்த்துட்டு அப்புறம் தாராவுக்கு ஸ்கூலுக்கு போங்கன்னு சொன்னீங்க தானே, மறந்துட்டியலா? என்கிட்ட சொன்னீங்க. ஆ? அத்தை உங்ககிட்ட தான் அத்தை, மேல பேசும்போது சொன்னீங்க சொன்னாங்க சொன்னாங்க சொன்னீங்க அத்தை, ஏய், 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 சொன்னது மறந்துட்டாங்க. நிறுத்து, ரொம்ப அப்படியே அறிவாளி மாதிரி பேசுறத நினைப்பா உனக்கு? ஆமாமா, எங்க மாமாங்க முட்டாளுங்க தான். ஆனா நீங்க நினைக்கிற அளவுக்கு முட்டாளுங்க இல்ல. ஏய், செவ்வுல பேத்துருவோம் உன்னை. வாய் மூடிட்டு நில்லு. இந்தாரு, இப்ப நீங்க போய் ஈஸ்வரியனையே பார்க்கணும், அவ்வளவுதானே? தாராளமா போங்க. ஆனா ஒரே ஒரு விஷயம்தான், அவங்க கிட்ட போய் சொல்லுங்க, அவங்க நல்லபடியா அந்த வீட்டுக்கு மறுபடியும் வரணும். அதை நாங்களும் விருப்பப்படுறதா போய் சொல்லுங்க. அது அவங்க காதுல விழும்ல, அவங்க எங்களை புரிஞ்சுக்குவாங்க. பெத்த தாயே எங்களை புரிஞ்சுக்காம சமாளிக்கணும்னு நினைச்சாலும் எங்க அண்ணி எங்களை கண்டிப்பா புரிஞ்சுக்குவாங்க. ஞானம், ஏன்ப்பா இப்படி எல்லாம் பேசுற? உனக்கு தெரியக்கூடாது, கதிருக்கு தெரியக்கூடாது அப்படின்னு ஒன்றும் இல்லை. உங்க அண்ணா ஏற்கனவே பல பிரச்சனையிலையும் சங்கடத்திலையும் இருக்கான். ஏம்மா ஏன் திரும்ப திரும்ப அண்ணனை பத்தியே பேசிட்டு இருக்க? என்ன அண்ணன் உங்கள்கிட்ட அந்த விஷயத்தை பத்தி ஏதாவது சொன்னாங்களா? ஈஸ்வரியனே இந்த வீட்டுக்கு திரும்பி வரக்கூடாது ஏதாவது சொன்னாங்களா? ஓ, அப்ப சொல்லலாம் மட்டும் எங்களுக்கு எதுவும் புரியாதா இல்ல தெரியாதா? எங்க அம்மா இப்படி இருக்கிறதுக்கு காரணமே அவரு தானே. தெரியாத மாதிரி பேசுறீங்க. தர்ஷினி, எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்க்காத. புருஷன் பொண்டாட்டி இடையில இருக்கிறதுலாம் உனக்கு புரியாது.